வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் பண்ண முடியும்? ஏன்னா மெட்டீரியல்ஸ்மே கொஞ்சம் கம்மியாக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது மெட்டீரியல்ஸை தாண்டி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மளுக்கு வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் தான், அதுக்காக நான் அதை அப்படி சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா காம்படிஷன் நிறையா இருக்கும், அது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று வந்துட்டு we don't have to hesitate to learn. நம்ம வந்து இங்கிலீஷில் சில விஷயத்தை படிக்கணும்னா இங்கிலீஷில் கண்டிப்பாக படிக்கணும். அந்த ஒரு ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் அப்படின்றது இருக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, சோர்ஸஸ் கம்மியாக இருக்கும், எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லேயும் அது அவைலபிளாக இருக்காது. அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸ் இல்லாமல் ஒரு ஒரு பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என் பேட்ச்லேயே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. என் பேட்சில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வீஸ் வாங்கினது. அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும், அவங்க ப்ரெசன்டேஷன்லாம் நானே வந்து பயங்கரமாக எழுதியிருக்காங்களேன்ற மாதிரி இருக்கும். எந்த விதத்துலையுமே தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தோன்றது உங்களுக்குள்ள ஒரு தடையாக இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த ஆட்டிடியூட் சேஞ்சஸ். செகண்டு, இந்த சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரியான ஒரு கோர் இங்கிலீஷ் நீடட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்ம பெட்டர் இங்கிலீஷ் சோர்ஸஸ் பார்த்து எந்த டெக்னிக்கல் டேர்மோ அதை இன்கல்கேட் பண்ணி நம்ம நோட்ஸை என்ரிச் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி நம்ம இவாலுவேட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. ஆனால் நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே, ஏன்னா நீங்கள் என்ன கிராஜுவேஷன்மா? அப்போ நீங்கள் என்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, எம்பிஏ படிச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள தமிழ் மீடியம்ன்ற கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அது இருக்கவே கூடாது. பிகாஸ் நீங்கள் 12th வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்த ஒரு பொண்ணு பிஇ எம்பிஏலாம் இங்கிலீஷில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எம்பிஏ இங்கிலீஷ் அப்போ இன்னும் சூப்பர். பிஇ வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்தவங்க எம்பிஏ இங்கிலீஷில் பண்ண முடியுன்றப்ப நம்மளால ஏன் எக்ஸாம் மட்டும் இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியாது? முடிஞ்சால் மீடியம் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா இருக்கிற சோர்ஸஸை அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக, இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னால் ஏதாவது 1-2 வேர்டு இருக்கும், ஏதாவது ஸ்கீம்ஸ்னால் அந்த ஸ்கீமை மட்டும் இங்கிலீஷில் எடுத்து அந்த மாதிரி எழுதலாம் நம்ம. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னா அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை மட்டும் இங்கிலீஷில், எத்திக்ஸ்னால் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் இங்கிலீஷில் எழுதி அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணி ஃப்ளோவாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க் வருது. அப்படி தான் நான் என்னோட பேட்ச்மேட்ஸ் பார்த்துருக்கேன். மேம் அதே மாதிரி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் சொல்லுங்க மேம் ப்ளீஸ். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நான் வந்து டிசியாக இருந்துட்டு யூபிஎஸ்சிக்கு படித்தேன். நான் ட்ரைனிங் போவேன், காலையில் ஒரு 9-9:30 போகிற மாதிரி தான் இருக்கும். ஈவினிங் டைம் சொல்லவே முடியாது. பிகாஸ் நம்ம கலெக்டரோடலாம் அட்டாச் ஆகும்போது நைட்டு 7-8 மணின்றது ஒரு ஆவரேஜான டைமாக தான் இருக்கும். நான் வந்து இங்கே மேபி ஒர்க்கிங் பீப்புள் இருக்கலாம். நான் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துருவேன். ஈவினிங் எப்படியும் டயர்ட் ஆயிடுவோம், மென்டலி ஃபிசிக்கலி டயர்ட் ஆயிடுவோம். வந்து ஒரு 1 or 2 hour கிடைக்கும், அதில் ஏதாவது லைட்டர் செக்ஷன்ஸ் ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த மார்னிங் ஒரு 4 to 9 இருக்குல்ல, அது ரொம்ப 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 ப்ரெஷியஸ். அது ஒர்க்கிங் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாருக்குமே சொல்கிறேன். பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஒரு காமான என்விரான்மெண்ட், பெருசாக உலகம் முழிச்சிருக்காது அந்த டைமில். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க, யாரும் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் கூட பெருசாக எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த 4 to 9 இருக்குல்ல, அந்த 5 hours, அதுவும் மார்னிங் எழுந்தோடனே அந்த ஒரு ஃப்ரெஷ் மைண்டில் படிக்கிறது பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ ஒர்க்கிங் பீப்புள் ஆர் நான் ஒர்க்கிங் பீப்புள் அந்த மார்னிங் ஹவர்ஸ் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுலேயும் ஒர்க்கிங் பீப்புளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 4 மணி நேரத்தில் எதை படிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஒரு 4 மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு மெட்டீரியலை ப்ராப்பராக படித்தா போதும். ஸ்டாட்டிக்கு ஒரு 10 சோர்ஸ் ஸ்டாட்டிக்கு தேவையில்லை. ஸ்கூல் புக் படிக்கிறியா, ஸ்கூல் புக்கை தாண்டி இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து அதோட அடிஷனாக ரெஃபர் பண்ணிக்கிறியா, அவ்வளோதான். ஸோ சோர்ஸஸை லிமிட்டடாக வச்சுட்டு அந்த 4 மணி நேரத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படித்து ரிவைஸ் பண்ணி வீக்கெண்டு வந்து ப்ராம்ப்ட் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள். வீக்கெண்டில் வந்து டெஸ்ட் எழுதுறது, அந்த ஃபீட்பேக் எடுக்கிறது, வீக்கெண்ட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் நான் படித்தேன். அப்படி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க, ஸ்மார்ட் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் ஸ்மார்ட்டாக நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஒவ்வொரு சாப்டருக்கும் எவ்வளோ டைம் கொடுக்குறது? ஆமாம், இது ஒன்று இருக்குது. நோட்ஸுன்றதே ஸ்மார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறத தாண்டி நோட்ஸுன்றதே ஒரு ஸ்மார்ட்டான ஒர்க் தான். நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஈஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, சாப்டர் 4 பேஜ் இருக்குமா, நம்மளோட நோட்ஸ் 3 பேஜ் இருக்கும். ஒரு பிரோஜனமும் இல்லை, ரிவைஸ் பண்ண முடியாது, அதை வந்து திரும்ப நம்மளால் உள்வாங்க முடியாது. நம்ம நோட்ஸ் வச்சே நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். நான் என்ன பண்ணேன், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி கேம் தான். இந்த எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜென்ரலாக எல்லோரும் ஒன்று பண்ணுவாங்க, அதுலேருந்து அங்கங்கே பிச்சு எடுத்து எனக்கு இது செட் ஆகுதுன்னு நான் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இந்த மாதிரி ஸ்டாட்டிக்லாம் ஆல்ரெடி புக்கில் இருக்கும்ல, அதெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுக்க மாட்டேன்.
அதில் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணுவேன், ஸ்கிம் பண்ணுவேன், என்ன இருக்குன்னு புரிஞ்சுப்பேன். ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு நம்மளுக்கு முன்னாடியே அதுக்கு இன்புட் இருக்கும். அண்ட் இன்னொன்று மெயினாக ப்ரிலிம்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போன அன்னைக்கே அந்த சோர்ஸை ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அது நம்ம யாருமே பண்ண மாட்டோம், நானும் பண்ணதே இல்லை. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போய் கிளாஸ் தூக்கி போட்டோன்னா டெஸ்ட் அப்போ தான் அந்த நோட்ஸ் எடுக்கிறது, தேடுறது எங்கடா இருக்குது, இதெல்லாம் சொன்னாங்களே எழுதி வச்சோமே. ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு கிளாஸ் 2 மணி நேரம் நடக்குதுன்னா ரிவிஷன் பண்ண ½ அன் ஹவர் தான் ஆகும். நீங்கள் 2.5 மணி நேரம் கிளாஸ்ன்னு மனசில் நினச்சிக்கோங்க, போய் உட்காந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பண்ணால் நோட்ஸ் எடுக்கிற பேர்டன் குறையும், கான்செப்ஷுவல் கிளாரிட்டி வரும். டேரெக்டாக சோர்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுலேயே இயர், அதுலேயே ஹிஸ்ட்ரிலாம் இப்போ ஒரு இது ரீட் பண்ணுறேன், ஒரு சாப்டர் ரீட் பண்ணுறேன்னா அது ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு 2வது தடவை 3வது தடவை ரீட் பண்ணும்போது ஹைலைட் பண்ணிப்பேன். ஸோ என் டைமை நான் சேவ் பண்ணிப்பேன் நோட்ஸ் எடுக்கிறதுலேருந்து. நான் வந்து 4வது தடவை பார்க்கும்போது நான் ஹைலைட் பண்ணது மட்டும் கண்ணுக்கு போகும். இட் வில் சேவ் அ ட்ரமண்டஸ் டைம். முக்கியமாக மெயின்ஸ் டைமில் ப்ரொவைடட் 70 days இன் யூபிஎஸ்சி ஆர் 90 days இன் டிஎன்பிஎஸ்சி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உட்காந்துட்டு நம்ம அவ்வளோ பெரிய வால்யூம்னஸ் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் அண்ட் நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரீட், செகண்ட் ரீட், தேர்ட் ரீடில் ஹைலைட் இட். இது வந்து சோர்ஸ் ரெடியாக இருக்கிறதுக்கு. சோர்ஸ் ரெடியாக இல்லை, அந்த திரும்ப சொல்கிற மாதிரி இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கு இல்லை வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், இப்போ ஒரு கரண்ட் அஃபேரில் புதுசாக ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ நோட்ஸ் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர நோட்ஸே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சோர்ஸ் அளவுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட. இன்னொன்று, டெஸ்ட் சீரீஸ் எடுத்துறீங்கல்ல, டெஸ்ட் சீரீஸில் ஒரு 100 கொஷின்ஸ்னால் ஒரு 60 to 70 கொஷின் ஒழுங்காக படிச்சுட்டு போனால் போட்டுடலாம். அட்லீஸ்ட் ஒரு 50 கொஷினாவது போட்டுருவோம். மீதி 50 கொஷினில் ஒரு 20 கொஷின் வந்து தப்பெல்லாம் பண்ணியிருப்போம், ஒரு 20 கொஷின் சுத்தமாக தெரியாது. அந்த சுத்தமாக தெரியாமல் அந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கிற கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அது நான் பண்ணியிருக்கேன். அந்த 100 கொஷினில் எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து எழுதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10-20 கொஷின் நமக்கு உண்மையிலேயே நம்ம நாலேஜ் அவுட் ஆஃப் நாலேஜ், அதுக்கு தான் டெஸ்ட் எழுதுறதே, அதுக்கு தான் இன்ஸ்டியூட் பேக்கில் அவ்வளோ ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ஸை மட்டும் தனியாக மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு ரிவைஸ் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஹலோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. எனக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்பிரண்ட்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கும் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டவுட்டு. ஸோ செகண்ட் வந்து இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் இப்போ என்னோட முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை கம்ப்ளீட் பண்ண முடியல. சப்போஸ் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட நான் அப்படி கேட்டேன் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எல்லாம் கைட் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னா, ஸோ அவங்க யாருமே ஒரு ஃப்ரீ வில்லிங்கில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஸோ நான் எப்படி இப்போ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹவு டிஃப்ரெண்ட் யூ ஆர் ஃப்ரம் அதர் கேண்டிடேட்ஸ், அதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். I'm not at all different from any candidate out there. I'm a normal average candidate, but my execution is in a sharper way. நான் படிக்கிறத நான் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அது எப்போ வரும்னா, நிறைய டெஸ்ட் எழுதி எனக்கு எது வரும். இப்போ ஐம் ஸ்ட்ராங் இன் ஜியாகிரஃபி, ஐம் ஸ்ட்ராங் இன் ஹிஸ்ட்ரினா நான் டெஸ்ட் எழுதினா தான் நான் அதை கண்டுபிடிக்க முடியும். எல்லார் மாதிரியும் அதே சோர்ஸ் தான் நான் படிப்பேன். அதனால தான் நான் இங்கே சோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணல. அதே ஸ்கூல் புக் தான் நானும் படித்தேன். பெருசாலாம் நான் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் போகல. ஆனால் நான் டெஸ்ட் எழுதுவேன்ல, அப்போ வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணுவேன் அந்த டெஸ்ட் சீரீஸை. நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் மோஸ்ட்லின்னு நினைக்கிறேன், அதனால் நான் சொல்கிறேன். நான் அதான் சொன்ன மாதிரி அந்த 100 கொஷின்ஸை எடுத்து பார்ப்பேன். நான் வந்து நாலேஜாக படிச்சுட்டு போயிருப்பேன், கான்செப்டாக அதெல்லாம் ஒழுங்காக டெலிவர் பண்ணிட்டேனான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் தெரியாத கொஷின்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனான்னு பார்ப்பேன். அந்த 100 கொஷின் எனக்கு மெயின் எக்ஸாமில் அங்கே வந்ததுன்னா கண்டிப்பாக நான் தப்பே பண்ண மாட்டேன். அதில் நான் என்ஷூர் பண்ணிப்பேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியாது, யாருமே படிக்க மாட்டான்னு சொல்ல மாட்டேன். சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, ஏன்னா எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு 1000 பேரில் 100 பேருக்கு இது தெரியும், 10 பேர் தான் அதை பண்ணுவாங்க. அப்படி வேணால் மேபி நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நானே 6 வருஷம் கழிச்சு தான் சர்வீஸ் வாங்கினேன். ஸோ ஐ எம் நோவேர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி ஒன் எல்ஸ். எனக்குன்னு ஒரு பெரிய திங்லாம் கிடையாது. திரும்ப திரும்ப தப்பு பண்ணி கற்றுக்கிட்டு பண்ணுறது தான். செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டரால் முடியாதுனோ இல்லை நம்ம பெரியவங்களை பார்த்து பயப்படணும்னோ கண்டிப்பாக அந்த தாட் வேணாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர் இஸ் ஹேவிங் மோர் சார்மிங் அண்ட் மோர் ஃப்ரெஷ் மைண்ட் தேன் ப்ரீவியஸ் அட்டெம்ப்டர்ஸ் ஆர் சீனியர்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங். என்னோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் யூபிஎஸ்சியில் இது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் 4 தடவை ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிருக்கேன், அது வேற கதை. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே ஐ காட் இன்டு ஏர் 2. ஏன்னா 5 மெயின்ஸ் எழுதுறவன் கூட இருப்பான், அந்த பயம்லாம் எனக்கும் இருக்கும். அவன் பயங்கரமாக எழுதுவான். அந்த ஃப்ரெஷ்னஸோ அந்த ஒரு புதுசாக கொடுக்குறோம் அந்த ஒரு ரா திங், அந்த சிம்பிள் திங் அதெல்லாம் அவனுக்கு இருக்காது. ஹீ வில் பி ஓவர் டூயிங். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட்க்கு அது இருக்காது. அந்த ஃப்ரெஷ் மைண்டில் நீங்கள் சிம்பிளாகவே தான் அந்த விஷயத்த சொல்லுவீங்க. தட் இஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் தி இவாலுவேட்டர்.
ஸோ உங்களுக்கு அந்த இது தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் தான் ஈஸியாக சக்சீட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் போகிறவங்க தான் அதிகம். அது வேண்டாம். அண்ட் நான் சீனியர்ஸ்ட்டை கேட்குறேன், எனக்கு யாரும் ஃப்ரீ வில்லாக சொல்லித்தர மாட்டாங்கன்னா அது வந்து ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஃபீல்டு. அதனால எல்லாருமே தே ஓன்ட் பி வெரி ஃப்ரீ டு சே. அதுக்கு தானே நம்ம இன்ஸ்டியூட் சேர்றோம், நம்ம அதுக்கு தானே கைடன்ஸ் எடுத்துக்கிறோம். கிளாஸில் உட்காந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுட்டு போயிடுங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, we are not we can't be dependent on anyone in this preparation. நம்ம தனியாக தானே டிசைட் பண்ணி வந்தோம். பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா ஓகே, நல்ல ஒரு பியர் குரூப் கிடச்சா ஓகே. இல்லைன்னா நம்ம தான் நம்மளுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுக்கணும். 4 தடவை படிக்கிறேன் மனப்பாடம் இல்லைன்னா 5ஆவது தடவை படிங்க, கண்டிப்பாக ஏறிடும். நம்ம வந்து அந்த ஒரு செல்ஃப் புஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் உங்களுக்கு நான் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலை. நான் ஒரு நார்மல் ஆவரேஜான கேண்டிடேட்டாக தான் இருந்தேன். அண்ட் என்னோட எக்ஸிக்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட். எக்ஸிக்யூஷன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது பெரிய சேலஞ்ச். ஒரு நாள் பண்ணிடலாம், 10 டெஸ்ட்டுக்கும் அதை ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவான், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல். இங்கே இருக்க ஒவ்வொருத்தட்டையும் நான் அதான் சொல்கிறேன். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா இன்றைக்கி போயிட்டு அதை பண்ணுறது மேட்ரே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் டில் யூ கெட் சர்வீஸ், கண்டிப்பாக சர்வீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாருமே அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கிறது யூ ஆர் பிளஸ்ட். ஸோ யூ ஹாவ் ஃப்ரெஷ் மைண்ட். யூஆர் அப்ரோச் வில் பி வெரி சிம்பிள். யூ வாண்ட் டு ஓவர் டூ. ஸோ உங்களுக்கு அது பாசிட்டிவ் தான், அந்த இது வேணாம். ஹாய் மேம். எனக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த ஐடியா இருக்கும். என்னோட இது சொல்றேன். இப்போ நம்ம அந்த வீக்லி டெஸ்ட் சொல்றோம் இல்லையா, எனக்கு ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து டெஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா அடுத்த டெஸ்ட், இந்த டெஸ்டோட பயம் தான் இங்கே இருக்கு, இந்த டெஸ்டோட பயம் அங்கே போயிடுது. அப்புறம் ஒரு அப்ப எல்லாமே படிக்காம ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணாது? இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, டாப்பர் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. சர்வீஸ் வாங்கிட்டா ஆஃபீஸர், ஆஸ்பிரண்டாக இருக்க வரைக்கும் ஆஸ்பிரண்ட். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மார்க் ஷீட் பார்த்து பயப்படக்கூடாது. நீங்கள் படிக்கல, இந்த டெஸ்ட் நான் படிக்கல, அப்புறம் அடுத்த டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு அந்த 2 ஏன் படிக்கல? படிக்கல இந்த சென்ஸ் என்னால சிலபஸை முடிக்க முடியல. அந்த சென்ஸ்ல சொல்றேன். எழுதுறேன் நான் இந்த போன டெஸ்ட் நம்ம போனது எதுவுமே படிக்கல, இங்கே வந்துட்டோம், இங்கே கம்ப்ளீட் பண்ணல, அங்கே போயிட்டோம், இப்படியே தான் போயிட்டே இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டுட். இது எல்லாருக்குமே இருக்கும். அவங்க வந்து ஒரு 4 சாப்டர் தராங்கன்னா நம்மளால 3 சாப்டர் கவர் பண்ண முடியும், ஒரு சாப்டர் கவர் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்மளுக்குன்னு பார்த்து எக்ஸாம் ஹாலில் எப்படி தோணும்னா அது உண்மை கிடையாது. ஆனால் எக்ஸாம் ஹாலில் என்ன தோணும், ஏன்டா நான் படிக்காத ஏரியாவில் இருந்து மட்டுமே கேள்வி கேட்டு வச்சு, நான் இந்த கொஸ்டினை தான் படிக்கல, இந்த பேஜ் தான் படிக்கல, கரெக்டாக 4 கொஸ்டின் அதுலேருந்து போய் கேட்டு வச்சிருக்கீங்களே, இது வந்து இருக்கும். ஆனால் அது நம்மளோட மைண்ட் செட்டு தான், அது ஒரு இல்யூஷன். ஆக்சுவலாக அப்படி இருக்காது. அது அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்கு, எக்ஸாம் ஹாலில் பேப்பர் பார்த்து பயப்படக்கூடாது. 100 கொஸ்டினையும் போட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். அது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்றது ஃபர்ஸ்ட்டாக படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். என்ன பண்ணலாம், நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5 days டைம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 3 days வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 day ரிவிஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி தான் டெஸ்ட் எழுதும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. அந்த 3 சாப்டர்லேருந்து வர 80 கொஸ்டின் நம்ம போடுறோமான்னு பார்ப்போம். பாஸ் ஆகிறதுக்கு 70 மார்க் போதும், நமக்கு 100 மார்க் தேவையில்லை. ஸோ நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிங்க, அதை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி படிங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இன்ஸ்டியூட்ஸ்லேயே ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்களா, இந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. அதாவது எல்லாரும் கரெக்டாக போகிறத நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியாஸ் எல்லாராலையும் படிக்கலாம். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, 100% முடிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதணும். யாராலையும் டெஸ்ட் எழுத முடியாது, எந்த டாப்பரும் எழுத மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று நடக்குது இல்லை, அந்த டைமை அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, படிக்கிறப்ப ஸ்ட்ராங்காக படிக்கிறோன்னா அந்த 3 சாப்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்டே ஸ்ட்ராங்காக படிச்சிருவோம், நல்லா ரிவைஸ் பண்ணிடுவோம். அதுலேருந்து ஒரு 80 கொஸ்டின் எழுதுறோம்னா 75 கொஸ்டின் போடுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக, அதான் திரும்ப படிக்கிறது தெளிவாக படித்து நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா, அந்த ஃப்ரிஞ்ச் ஏரியா ஒரு சாப்டர் இருக்குல்ல, எப்படி நமக்கு ஷெடியூலில் ரிவிஷன் டெஸ்ட்னு வருதா, அப்போ நம்ம ஏற்கனவே நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிக்கிறத குவிக் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிஞ்ச் ஏரியாஸை அப்போ உட்காந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு மார்க் வரலனாலும் வரி பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக பேஸாக நிறையா ஒரு 70 to 80% சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 100% சிலபஸே கவர் பண்ணாலும் அவன் கொஸ்டின்ஸில் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பார்த்து பயப்படவும் கூடாது. ஒரு டெஸ்ட்டில் வாங்குற மார்க்கு இன்னொரு டெஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டாம். அது அந்த டெஸ்ட்டோடது, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு டவுட் வந்து, இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து ரெஃபரன்ஸ் ஒரு பெரிய விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்கு. பட் நான் என்ன எப்படின்னா, எனக்கு வந்து நல்லா சத்தமாக படித்தாதான் என்னால் படிக்க முடியும். ஆனால் ஒரு கிடைச்சுமே வந்துட்டு எனக்கு அங்கே போய் அமைதியாக படிக்க முடியல. அது என்னோட தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல. அதில் சத்தமாக படிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. அது எப்படிங்க தப்பா? அதாவது ரெஃபரன்ஸ் ஆள் எதுக்கு தெரியுமா,
வெளியே உட்காந்தா கான்சென்ட்ரேஷன் இல்லாதவனுக்கு போய் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது தான். வென் யூ ரீட் லவுடுனா நீங்க பேசுறது இன்னொரு தடவை நீங்களே கேட்டு ஆக்சுவலி நீங்க செல்ஃபாவே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற கேண்டிடேட் தான். நீங்க எதுக்கு போய் அமைதியான இருக்கிற இடத்துல வந்து என்னால படிக்க முடியல, இது தப்பு கரெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது ஒரு நல்ல கொஸ்டின். ரெஃபரன்ஸ் ஹால் வந்து அவங்க சொல்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் சத்தமா படிக்கிறவங்க இருப்பாங்க. சார் ஹாலே அமைதியா இருக்கும், எவனோ அங்க ஒருத்தன் முணுமுணுன்ட்டே இருப்பான், நம்மளுக்கு கடுப்பா இருக்கும், ஏன்டா அமைதியா இரண்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கேண்டிடேட்னு நினைக்கிறேன் இவங்க. அது மாதிரிலாம் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கும் சங்கட்டமா இருக்கும், கூட இருக்கவங்களுக்கும். நீங்களாம் என்ன பண்ணலாம்னா ரெஃபரன்ஸ் ஹால் ஆக்சஸ் கிடைச்சதுன்னா அங்க போயிட்டு நம்மளுக்கு முன்னாடி இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், டைமை ஷார்ட் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் ஹால் போகாதீங்க, ரெஃபர் பண்றதுக்காக ரெஃபரன்ஸ் ஹால் போங்க. முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஒரு 1 hour 2 hour அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை மட்டும் நோட்ஸ் எடுக்கிறதோ இல்லை அந்த டெஸ்ட் போடுறதுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்ட் போட்டுட்டு இவாலுவேட் பண்றதோ அது மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. அங்கே உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணுமோ ஒரு டெஃபினட் டைம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து காலையில 8 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் நான் என்னோட ரூம்ல படிக்கிறேன், 10 o'clock ரெஃபரன்ஸ் ஹால் போறேன், லஞ்ச் வரைக்கும் ஒரு 3 hours, அந்த மாதிரி வீக்லி 1 or 2 நான் போனா போதும், எனக்கு ரூம்லயே சத்தமா படிக்கிறது கம்ஃபர்டபுள்னா ஓகே வைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நான் ரெஃபரன்ஸ் ஹால் சொன்னேன். எனக்கு ஹாஸ்டல்ல என்விரான்மெண்ட் ஹாஸ்டலா இருந்துச்சு, அதனால நான் ரெஃபரன்ஸ் ஹால் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா தான் நீங்க வீட்லயே படிக்கிறீங்க, ஹாஸ்டல்லே சத்தமா படிக்கிறீங்கன்னா சோர்ஸ் யூஸ் பண்றதுக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சில பேர் நிறைய பேர் பண்ணுவாங்க, டெஸ்ட் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்துருவாங்க ரெஃபரன்ஸ் ஹால். டெஸ்ட் முடிச்சுட்டு எப்படி நம்ம லைட்டா ட்ரெயினா இருக்கும், அன்னைக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஹால் மெட்டீரியலா யூஸ் பண்ணிட்டு என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு போயிடுவாங்க, திரும்ப அடுத்த வாரம் டெஸ்ட் அப்போ தான் வருவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க. Hello ma'am. First of all, congratulations. Thank you. And thank you so much for coming here. Thank you so much. நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரியே இருந்தது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு மேபி உங்களுடைய ஒரு 5 years முன்னாடி ஒரு ஜேர்னியில் இப்போ நான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். என்னுடைய கொஸ்டின் ஒன்று தான். எனக்கு ப்ரிலிம்ஸ் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஏன்னா பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு புரியுது. எனக்கு மெயின்ஸ் வந்து சீரியஸாக வந்து புரியாத ஒரு இடம் மாதிரி இருக்குது. எவ்ரி டைம் நான் வந்து எதாவது டெஸ்ட் எடுக்கிறேன் மெயின்ஸ் அப்படின்னா சொதப்புற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் நான் அந்த மெயின்ஸ் மொத்த டெஸ்ட் சீரீஸே சொதப்பிட்டு தான் வந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக மெயின்ஸ் வந்து கிளாரிட்டியே இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி வந்து நோட்ஸ் எடுக்கணும். ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீட்பேக் செஷன் போகும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாகவே இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் அது கிளாரிட்டி எனக்கு வரல. ஸோ ஐ திங்க் என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அண்ட் எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடி வச்சுக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்லை நான் மெயின்ஸ் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அப்போ மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ்ன்றது டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் போட்டிருந்தேன் மொத்தமாக ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் போடவே டெஸ்ட் சீரிஸ் பேட்சும் அதில் வந்துருந்தது. அதனால சரி ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருக்காத வரைக்கும் நம்மளுக்குள்ள சைக்காலஜிக்கல் சீரியஸ்னஸ் இருக்காது. ஜஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் கேண்டிடேட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் திங் ஹவு டு அப்ரோச் மெயின்ஸுங்கிறது இட் இஸ் மோர் ஆஃப் அ டிஸ்கிரிப்டிவ் திங். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேர் அப்ஜெக்டிவ்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா அப்ஜெக்டிவ்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறத கதையாக அங்கே போய் எழுத போகிறீங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. மெயின்ஸ் எழுதும்போது நான் வந்து அவ்வளோ ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் ஈஸி, மெயின்ஸோட இன்டர்வியூ ஈஸி. ப்ரிலிம்ஸில் தான் உட்காந்து 100% எஃபர்ட் போடணும், மெயின்ஸ்க்கு அதில் 60-70% போட்டால் போதும், இன்டர்வியூக்கு அதை விட. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் வராதுங்கலாம் கிடையாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் சூப்பராக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் நீங்கள் சூப்பராக தான் பண்ணுவீங்க, ப்ரொவைடட் நீங்கள் அந்த வே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். மெயின்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக்கெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. மாடல் பேப்பர் நம்ம ரெஃபரன்ஸ் ஹாலில் இருக்கும், டாப்பர் பேப்பர் இருக்கும். எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சாரே வந்து ரைட்டிங் மெத்தடாலஜி கிளாஸ் எடுப்பார். ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் ஜென்ரலாக ஒரு 1 or 2 லைன்ஸ்க்கு. நீங்கள் மெயின் ப்ரிலிம்ஸ் சூப்பராக பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ரெடி வித் தி ஃபேக்ட். ப்ரிலிம்ஸ் சரியாக ஆவரேஜாக பண்ணுறவங்களோட உங்களுக்கு ஈஸி இன்ட்ரடக்ஷன் எழுதுறது. ஒரு ஃபேக்டை போட்டு இன்ட்ரடக்ஷன் எழுத போகிறீங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும், 2 ஃபேக்ட், அதே தான். திரும்ப நீங்கள் ப்ரிலிம்ஸில் நல்லா படிக்கிறீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக 2 ஃபேக்ட் தெரியும், அதை போட்டு பாக்ஸ் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததை ஒரு ஆர்டரா, ஒரு ஸ்ட்ரக்சர்டா, டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னவோ அதை அட்ரஸ் பண்ணி ஒரு 1.5 பேஜுக்கு எழுத போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள், இவ்வளோதான். நீங்கள் தனியாக இதுக்கு வந்து பெருசாக நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் இல்லை. ப்ரிலிம்ஸ் நோட்ஸு நம்ம இன்ஸ்டியூட்ல மெயின்ஸ் அப்போ அவங்களே மெட்டீரியல்ஸ் தருவாங்க. ஸோ மெயின்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் அதை ப்ராப்பராக ஹைலைட் பண்ணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பரான மெயின்ஸ் கேண்டிடேட்டாக போய் உட்காந்து அந்த 3 மணி நேரம் டெஸ்ட்டை எழுதி அந்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி சர்ட்ட போய் ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி இது எப்படி பண்ணாதுன்ற நமக்கு ஃபீட்பேக் வரும். அதை இன்கல்கேட் பண்ணி ரிஃபைன் பண்ணி தான் ஒரு மெயின்ஸ் இவல்யூஷன் வரும். அது புரியாத புதிர்லாம் சத்தியமாக கிடையாது. ப்ரிலிம்ஸை விட ஈஸி. ஐ எம் என்வியஸ் அபவுட் யூ. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நல்லா வருது, ஏன்னா எனக்கு ப்ரிலிம்ஸ் கஷ்டம்.
ஸோ இல்ல ஓகே ஃபைன், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்க மெயின்ஸ்ல கேரி பண்ணிக்கோங்க. கான்ஃபிடன்ஸ் மேட்டர்ஸ், மைண்ட் செட் மேட்டர்ஸ். நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்காக வந்துட்டு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்? ஏன்னா வந்து இப்போ நான் எழுதி தான் பார்க்கணும், எழுதி பார்க்கணும், டைம் வச்சு எழுதி பார்க்கணும். ஒரு கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கணும். அந்த கொஸ்டின் 7 நிமிஷம்னா 7 நிமிஷம் டைமர் வச்சு எழுதி பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டினா எழுதாம 30 மினிட்ஸ்ல 3 10 மார்க் 2 15 மார்க் எழுதுனேன்னு டைம் வச்சு எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்குறப்பதான் நம்ம எந்த அளவு ரீப்ரொடியூஸ் பண்றோம்னு தெரியும். டெய்லி 1 hour எழுதி பாருங்க. உங்களுக்கு அப்படி மெயின்ஸ் கார்டுலாம் தோணுச்சுன்னா யூ வில் பி ஹேவிங் யர் ப்ரிலிம்ஸ் இன் செப்டம்பர்னு நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ வந்து மார்ச் ஐ ஹேவ் ஹியூஜ் டைம். டெய்லி 1 hour மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க. அன்னைக்கு படிக்கிற ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்டே எடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடா இருக்கிற மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அதை எழுதி பாருங்க. ஒரு 1 hour, half an hour சார் கிட்ட வந்து பர்சனலாக அட்ரஸ் பண்ணி ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இங்கே கிளாஸ் வரும்போது எடுத்துகிட்டு வந்து காமிங்க ஸ்டாஃப் கிட்ட, நான் இந்த மாதிரிலாம் எழுதுனேன், என்ன பண்ணுறதுன்னு. அப்படி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போவே யூ வில் பி ரெடி ஃபார் மெயின்ஸ் தான். உங்களுக்கு எப்பயோ வருது மெயின்ஸ். டெய்லி ஒரு 1 hour இல்லைனா மினிமம் half an hour ரைட்டிங் ப்ராக்டிஸ் வித் டைம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி முடிச்சுட்டு அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் படித்ததோட சேர்த்து எத்தனை பாயிண்ட் உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ரிவிஷன் லேக்காக இருக்கா, திரும்ப போய் அதை ரிவைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி எழுதி தான் பார்க்கணும். ஒரேடியா படிச்சா நைட் படிச்சுட்டு தூங்கிடணும், அவ்வளவுதான். சொல்லிக்கு 2 மணி 3 மணி அந்த பிரச்சனை இல்லை. ஆனா மேக்ஸிமம் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா காலையில எழுந்து படிங்க, காலையில எழுந்து படிங்கன்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் லைக் நிஜமா மேபி அப்ப என்னன்னா எனக்கு எப்படின்னா 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்குறது ஓகே. ஆனா 4 மணிக்கு எழுந்து படிக்கிறது நடக்க மாட்டேங்குது. ஆஸ் ஆஃப் நோ ஓகே தான் பிரச்சனை. ஆனா லைக் நான் மேக்ஸிமம் மாத்த சொல்றேன். ஸோ நெசசிட்டியா சேஞ்ச் பண்ணணுமா எப்படி? ஓகே, நான் சொன்னது மெயினாக ஒர்க்கிங் பீப்புளுக்காக சொன்னது. ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கும்போது நான் பண்ணது. நானும் ஆஸ்பிரண்டாக இருக்கும்போது ஜென்ரலாக ஏர்லி ரைசர் தான். வேறு வழி இல்லை. எக்ஸாம் டைம்னா லேட் நைட் போகும். இது வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் ரூல்லாம் எங்கேயும் இங்கே கிடையாது. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். எவ்ரி ஹியூமன் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ். தே ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ். வேறு ப்ரொவைடட் உங்களோட எக்ஸாம் நடக்கிற டைமில் உங்களோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் 4 மணிக்கு எழுந்து படித்தா நானும் ஜென்ரலாக அது வந்து பொருந்துது. ஒரு 60 to 70% பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. இன்னுமே இந்த 30% ஹூ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் சக்சீடிங். அது மேட்ரு கிடையாது. அதெல்லாம் ஒரு ப்ரெஷராக எடுத்துக்க வேணாம். நீங்கள் படித்தா ஒழுங்காக படித்தா உங்களால் டெஸ்ட் எழுத முடியுதா, மார்க் வருதா. இப்போ காலையில் நான் 4 மணி வரைக்கும் படிக்கிறதுனால என்னால் 9 to 11 எக்ஸாமில், அது யூபிஎஸ்சி டைமு, 9 to 12 எக்ஸாமில் என்னால் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நான் வந்து 4 மணிக்கு தூங்கினா என்னால் 12 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். எனக்கு இப்போ 1 மணிக்கு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். உங்கள் ஸ்லீப் சைக்கிளில் கொஞ்சம் முன்னாடி போகணும். இல்லை நான் 4 மணிக்கு தூங்கினாலும் என்னால் 9:30 மணிக்கு காலையில் எந்திரிச்சு கிளம்பி எக்ஸாமுக்கு நல்லா வந்து அந்த 3 மணி நேரம் ப்ரொடக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னா ஓகே. அண்ட் இன்னொன்று, அந்த எக்ஸாம் நடக்கிற டைம் இருக்குல்ல, காலையில் 9 to 12. இப்போ நம்ம மெயின்ஸ் மோஸ்ட்லி இங்கே எல்லாமே மார்னிங் தான் நடக்குது. ஸோ அந்த 9 to 12 இல்லைனா அந்த 10 to 1 இருக்குல்ல, அப்போ மட்டும் யாரும் ஜென்ரலாக தூங்கி பழகாதீங்க. நார்மலாக முடியலை, நம்ம டயர்டாக இருக்குது வேற, அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்க வேணாம். நம்ம பிரெயின் அப்போ ட்ரெயின் ஆகாது. அந்த டைமில் போய் நம்மளால் ப்ரொடக்டிவாக பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷமாக காலையில் 10 மணி 11 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு எக்ஸாம் அன்னைக்கு போய் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்ற மாதிரி எல்லாமே ஓகே. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிவிஷன் அது எப்படி மேம் பண்றது? எல்லாமே படிச்சுக்கிறோம். இப்போ போன வாரம் படிச்சது இந்த வாரம் மேக்ஸிமம் 2 weeks கழிச்சு மறந்துடும். ஸோ அதனால அது வந்து ரிவிஷன் பண்ணலன்னா ஃபைனலாக அது படிக்கிறோம். அது சாட்டர்டே ஃப்ரைடே சாட்டர்டே ரிவிஷன் பண்ணி சண்டே எக்ஸாம் எழுதுறோம். அது போல ஃபைனல் எக்ஸாம்க்கு எப்படி ரிவிஷன் பண்றது, எப்போ பண்றது, இல்லை ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறப்ப தான் பண்ணணும்? ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறப்ப பண்றது பெட்டர். ஏன்னா ஒரு 3 month ஷெடியூல் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா 2 monthsக்கு அவங்க செக்ஷன் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த 2 monthsல அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 5 நாளுமே நான் லாஸ்ட் டே எக்ஸாம் அன்னைக்கு காலையில் தான் மார்க் டெஸ்ட் அன்னைக்கு காலையில் வரைக்கும் படிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. 5 நாள் பிரேக் இருக்குன்னா 4 நாளில் படிச்சிருங்க சிலபஸ். அட்லீஸ்ட் 3.5 daysல படிச்சிருங்க. 1 day ரிவைஸ் பண்ணிடுங்க. அந்த சாப்டரை அப்போ ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டை போய் ரிவைஸ் பண்ணால் போதும். படிக்கிறப்பவே தெளிவாக படித்து அந்தந்த டெஸ்ட்டுக்கே 1 or 2 ரிவைஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், டெஸ்ட் எழுதிட்டு போய் அந்த டெஸ்ட் பேப்பரை ஒர்க் பண்ணி அந்த கொஷின்ஸை திரும்ப நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு, மார்க் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எங்கெங்கே தப்பு எங்கெங்கே கரெக்டுன்னு பார்த்துட்டு, இந்த இடத்துல கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இல்லை, கான்செப்டே நான் இங்கே தப்புனா கான்செப்ட் அட்ரஸ் பண்ணுறது இல்லை, நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் நான் தான் ஏதோ அசால்ட்டில் தப்பு பண்ணிட்டேன், தப்பாக ஷேட் பண்ணுறது, இந்த மாதிரினா ஒரு டைரி மாதிரி எல்லாரும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மெயினாக ப்ரிலிம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிச்சோடனே சப்ஜெக்டாக தெரியாத கொஷின் எழுதி வச்சுக்க சொன்னேன், அது தனி.
ஜென்ரல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கல்ல, நான் இந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல, இந்த டெஸ்ட்ல வந்து நான் மேக்ஸ் மட்டும் ரொம்ப நேரம் போட்டுட்டு ஜிஎஸ்ஐ விட்டுட்டேன், இல்லைனா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இந்த டெஸ்ட்ல நான் 2 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன், ஷேடிங் எரர்லாம் இருக்கும் நம்ம அப்ஜெக்டிவ் எழுதும்போது, இல்லைனா நான் இந்த கொஸ்டினை அவசரத்துல வாசிச்சுட்டு இந்த நாட் இஃப் இந்த வேர்டெல்லாம் கவனிக்காம ஆன்சர் போட்டுட்டேன். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அதையும் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி அதையும் சேர்த்து ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி சேவ் 4 to 5 questions. அதுவும் பண்ணுங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்குன்னு வரும்போது ரிவைஸ் பண்ணா போதும், ப்ரொவைடட் யூ ஹேவ் ஆல்ரெடி ரெட் யுவர் பேசிக் ஸ்ட்ராங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் மேம். இப்போ நம்ம டெய்லி டார்கெட் செட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த டே போக மாட்டேங்குது, அதனால பேக்லாக்ஸ் நிறையா வருது. அதை எப்படி நான் ஆல்ரெடி சொன்ன ஆன்சர் தான் இதுக்கு. டெய்லி கண்டிப்பாக நம்மளால் ஷெடியூல் இன்னொன்று ஷெடியூல் பண்ணுறப்பே நம்மளே நம்மளை ஒரு சூப்பர் கிட்டுன்னு நினச்சிப்போம். என்னால் நான் இன்னைக்கு 4 சாப்டர் நவுத்தி எடுக்கிறேன் பாரு, அதெல்லாம் ஒன்றால் ஒரு சாப்டர் தான் படிக்க முடியும். நான் கம்முன்னு அந்த ஒரு சாப்டருக்கு ஷெடியூல் ஃபஸ்ட்டு திங். உங்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஜென்ரலாக நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஓவர் செட் பண்ணுற டார்கெட்டை ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ, எனக்கு 8 மணி நேரம் தூக்கம் வேணும், என்னால் அப்போ தான் 10 மாதம் படிக்க முடியும், 8 hours ஸ்லீப்பு, 2-3 hours சாப்பிட குளிக்க பர்சனல் திங்ஸ் எல்லாத்துக்கும் வீட்டில் பேசுறது எல்லாமே, என்னால் ஒரு 6 to 8 hours நல்லா ப்ரொடக்டிவாக கொடுக்க முடியும்னா அதுக்குள்ளே என்ன டார்கெட்டோ டூவபிள் டார்கெட் செட்டிங் அது ஒன்று. அப்படி பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். வில் பி ஹாப்பி வென் யூ கோ டு பெட். ரெண்டாவது, சரி ஓகே ஏதோ ஒன்று நம்மளுக்கு அன்றைக்கி சளி பிடிச்சிக்கும், உடம்பு சரியில்லை, தலைவலிக்கு, வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும், இல்லை ஹாஸ்டலில் ஏதோ சொல்லுவான், ஏதோ சம்திங் நடக்கும், அந்த மாதிரி டைவர்ட் ஆகிடுச்சு, நம்மளால் அன்றைக்கி முடியலன்னா அதுக்கு தான் நான் அந்த ஒரு பஃபர் டே சொன்னேன். அந்த ஒரு ரிவிஷன் ப்ளஸ் பஃபர் டே இருக்குல்ல, அந்த டைமில் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு ஹாஃப் டே வச்சுக்கோங்க, ஒரு 3 hours வச்சுக்கோங்க. அந்த டைமில் இது பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறது, படித்ததை ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ணுங்கள், படிக்காமல் விட்டதை ஒரு பஃபர் டே எடுத்து அதில் வச்சு ரிவிஷனோட சேர்த்து படிச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோலிஸ்டிக்காக எப்போயுமே 100% சிலபஸ் கவரேஜ் மட்டும் நோக்கி ஓடாதீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணும். கொடுக்குற டெஸ்ட்டுக்கு ப்ராப்பராக சிலபஸ் கவர் பண்ணி மேனேஜ் பண்ணிங்கன்னா போதும். டைம் மேனேஜ்மெண்ட் தான். தேங்க்யூ மேம். கங்க்ராச்சுலேஷன். இப்போ ஆக்சுவலாக ஐ ஹேவ் அ டவுட். இப்போ யூஸ்வலாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ யூ ஹேவ் டு கிரியேட் அண்ட் ஹேபிட். இப்போ நியூஸ் பேப்பர் படிங்க அந்த மாதிரிலாம் தே ஆர் சேயிங். அது வந்து ப்ராப்பராக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ண முடியல. அட் த சேம் டைம் வந்து இப்போது உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் 6 years யூ ஹேவ் பீன் இன் திஸ் திங் அண்ட் தென் யூ ஹேவ் சக்சீடட். இப்போ அந்த டைமில் ஏதோ ஒரு மிஸ்டேக் தட் யூ ஹேவ் டிட் அண்ட் யூ ஹேவ் சேஞ்ச்ட் இட் அண்ட் தட் மேட் யூ சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணீங்க, எப்படி திருந்தி சர்வீஸ் வாங்கினீங்க, அதானே கேட்குறீங்க. சிம்பிளாக கேளுங்க. ஏன் காமெடி. நான் இப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்ல, இதை பண்ண வேணாம் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் பண்ண தப்பு தான். ரன்னிங் பிஹைண்ட் n number of sources. தம்பி கேட்ட மாதிரி செட்டிங் அன்டூவபிள் டார்கெட்ஸ், கெட்டிங் இன்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ஆங்ஸைட்டி எல்லாம் போயிடும். அண்ட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் இன் சோஷியல் மீடியா. இந்த மாதிரி எல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன 1 மணி நேரத்தை யாராவது ஜஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா நான் உங்களை பண்ண வேணான்னு சொன்ன எல்லா தப்புமே நான் பண்ணியிருப்பேன். நான் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு உருப்படியாக ஒரு நல்ல கைடு கிடச்சோன்னே அவங்கள பிடிச்சி அவங்க சொல்கிறத கேட்டு மேலே வரணும்னு நினச்சது. அது எனக்கு சாரோட அது வந்து நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு இன்றைக்கு வரைக்குமே. நானாக தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ரெண்டாவது, நான் ஒன்று கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுறது, டெஸ்ட் எழுதிட்டு போய் டெஸ்ட்டு ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். என் அட்டண்டன்ஸ் மேபி இன்னும் இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே எழுதுவேன். யூபிஎஸ்சிலே அப்படி தான், டிஎன்பிஎஸ்சிலே அப்படி தான். மார்க்லாம் பற்றி கவலைப்பட மாட்டேன். எல்லா டெஸ்ட்டும் எழுதுவேன், அந்த டெஸ்ட்டை போய் ஒர்க் பண்ணுவேன். அது நான் பண்ணுனது. ஸோ இந்த ரெண்டும் கன்சிஸ்டன்சி இஸ் வித்தின் யூ. ஒய் யூ ஸ்டார்டடுன்றது டெய்லி யோசிச்சிங்கன்னா யூ வில் பி கன்சிஸ்டன்ட். Newspaper is for general awareness. Reading newspaper is a good thing. You should not be an aspirant for reading newspaper. You need not be an aspirant for reading newspaper. And reading newspaper is this what to say overhyped thing in the competitive exams I feel. ஏன்னா நியூஸ்பேப்பர் ரீட் பண்ணாதான் ஒரு நாள் இதாக இருக்கும்னு கிடையாது. ஒரு ஒரு சிட்டிசனாக, ஒரு நார்மல் பீப்புளாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஹேபிட்டு தான். ஆனால் 4-5 நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறது, ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் அதெல்லாம் வேணாம். ஏதாவது ஒன்று எடுத்து உருப்படியாக ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மந்த்லி கரண்ட் அஃபேர் கம்பைலேஷன் வருது இல்லை, அதையும் 10 இன்ஸ்டியூட்டில் போகாமல் ஒரு இடத்துல கொடுக்கறத ஒழுங்காக படித்து ரிவைஸ் பண்ணால் போதும். எங்களோட அப்போலோ ஸ்டடி சென்டர் சார்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.
ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா செஷன்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவங்க மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாமே.